ஹாய்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. பசங்க இருக்கும்போது எங்களுடைய டே அந்த மாதிரி போகுது அப்படின்றத வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. காலையிலே எழுந்து எப்பவுமே பசங்க வீட்டில் இருந்தாங்களா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வேலை. இல்லைன்னா வச்சுக்க ரெகுலராக பசங்க போகிறதுக்குள்ளே சாப்பாட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்க வருவேன். பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா காலைல டிஃபன் தோசை ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பால் கறக்க மட்டும்தான் வருவேன். பாலை கறந்து முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து அடுப்பான இருக்க வேலை செய்வேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் எழுந்து நான் காலையில நேரத்தில் எழுந்து என்னுடைய பர்சனல் ஒர்க்கை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் கறக்க வந்தேன். வரும்போது பசங்களை எழுப்பி விட்டோன்னா அவங்க வந்து தூக்க கலக்கத்திலே எழுந்து வந்தாங்க. அதுக்குள்ளே நானும் 2 மாடு கறந்துட்டு 3வது மாடு கறக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அவங்க எழுந்து வந்தாங்க. ஒரு வழியாக நானும் பாலாக கறந்து முடிச்சிட்டேன். அப்போ தான் அவங்க எழுந்து வந்தாங்க. எழுந்து வந்தோடனே சரி நான் போயிட்டு பால் கொஞ்சம் அடுப்பில் காய வச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் வந்து நான் பால் கறக்க வந்ததே மணி 7:20 ஆயிடுச்சு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பால் வச்சுட்டேன் அடுப்பில். இப்போயே பசங்க இப்போ தான் தூக்கத்தில் எழுந்து வந்து அப்படி நின்றுருந்தாங்க. நான் பால்லாம் கறந்து முடிச்சுட்டு அந்த கேப்பில் வந்து மாட்டுக்கு ஒவ்வொன்றா குளித்து போட்டலான்னு சொல்லிட்டு தண்ணி திறந்துட்டு இருந்தேன். தண்ணி பைப்பில் பஞ்சாயத்து பைப்பில் வரல அது இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாலை காய வச்சு ஆஃப் பண்ணிட்டு அவங்க தூக்கலத்துல அதுக்குள்ளேயே சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே வீட்டுல இருந்தா 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியல, சும்மா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க வீட்டுல மட்டும்தான் இப்படி இல்லை, உங்க வீட்டுல இந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சும்மா இருந்தாதான் சண்டை போடுறீங்க, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேலையை வைக்கிறேன் வாடான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாச்சு. ஏன்னா கட்டுத்தரெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டோம் சாணில வாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாதான் அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேலை கொடுத்தோம். வேலை கொடுத்துமே அவங்க அமைதியா இருந்த பாடம் இல்லை. சாணி வாரிட்டு ஒரு ஆள் வாரமும் ஒரு ஆள் கொண்டு போய் கொட்ட சொல்லி சொன்னேன். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பன்னுக்கு மேல வரும் தாராளமா சாணி. அப்புறம் சரி எப்படியும் ஒரு அவங்க மெதுவா வர்றதுனால ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பக்கம் இழுத்துரும், அவங்களுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேல சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்பயும் வேலை கொடுத்தோம், அதை வாரினே அப்பயும் சண்டை போடுறாங்க. இவங்களெல்லாம் என்னத்த சொல்றது. அப்புறம் அவங்களுக்கு பைசல் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நானும் மாட்டு குளிச்சிடலாம் அதுக்குள்ளேயே கட்டியிருந்தேன். போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா முன்னாடி நாள் வந்து நான் கொஞ்சம் டவுனுக்கு போயிருந்தேன் ஒரு வேலையா, நைட்டு இருட்டு கட்டிக்கிச்சு வர்றதுக்கு. அதுக்குள்ளேயே எங்கள் பாப்பா மாட்டுக்கெல்லாம் குளித்து காமிச்சிட்டு அவளால் வீட்டு பின்னாடி இருக்கிற தட்டில் வந்து ஒரு 2 தட்டு அறுந்து வந்து வச்சிருந்தா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாணியில் கட்டுத்தரெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து மாட்டுக்கு ஒரு மாடு வந்து லேட்டாக குடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் 2 மாடு டக்குன்னு குடிக்கிற மாட்டுக்கு மட்டும் தண்ணி காமிச்சு கட்டிட்டேன். அதுக்குள்ளேயே இவங்க சாணி வாரிந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு பால் ஆயிடுச்சு. டீ வேணுமா பால் வேணுமான்னு கேட்டேன். எனக்கு பாதாம் பால் வேணும்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாதாம் வாங்கி வச்சுங்க. அப்புறமா லேட்டாக சரி இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் இருப்பா, உள்ள போய் உட்காந்து 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களும் வந்து சாணி வாரிந்தாங்க. நான் வந்து பால்கார் வரவும் லேட் ஆச்சு இன்னைக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பால்கார் வரதுக்குள்ளே மாடெல்லாம் பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நான் என் வேலை பார்க்குவோம், மாடெல்லாம் குளித்தி காமிக்குவோம். அவங்க வந்து சாணி வாரிந்தாங்க. அப்பயும் மொத்தம் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒன்று நோண்டிட்டே இருக்காங்க. எங்க பையன் எங்க பாப்பாவை சீண்டிட்டே இருந்தான். அவன் வேலையை செஞ்சுட்டு வர்றது சாணி வாரினே இருந்தாலையும் அவன் வந்து ஏதாவது ஒண்ணு நோண்டிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வழியா பைசல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டாங்க. நானும் அதுக்குள்ளே மாட்டுக்கெல்லாம் குளித்தி காமிச்சு எங்க பாப்பா தட்டை எடுத்துன்னு வந்து வச்சு ஒரு 2 வரி தான் எடுத்துன்னு வந்து வச்சான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அறுத்து வச்சுக்கிறத மட்டும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டான். அது எடுத்து போடும்போது அந்த பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன கண்ணுக்குட்டிங்களாம் என்ன ஒரு சவுண்டு. பால் மாடும் கூட கப்பனுக்குது, இந்த கண்ணுக்குட்டிங்களை வந்து சமாளிக்க முடியாது. ஒரு மாட்டுக்கு தட்டு போட்டா போதும், உடனே எல்லா மாடும் சவுண்டு போட ஆரம்பிச்சிடும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு 3 மாடு தான் இருக்குது. முன்ன 4 மாடு இருந்துச்சு, அந்த ரீசெண்டாக சொன்னல ஒரு மாடு இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த 2 மாடு டக்குன்னு குடிச்சிருச்சு. அதனால வந்து நான் அவங்களுக்கு குளிச்சு போட்டேன். இன்னொரு மாட்டுக்கு குளிச்சு போட்டதுல கண்ணுக்குட்டிங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு குடிச்சு கட்டியிருந்தேன். என்ன மாடு லேட்டாக தான் குடிக்க அப்படின்றதுனால இந்த 2 மாட்டுங்களுக்கு குளிச்சு தட்டுலாம் வாரி போட்டு சரி வீட்டுக்கு போகலாம், போயிட்டு எனக்கு டீ வேணும் அவங்களுக்கு பால் ஆச்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு போனேன். எங்கள் பையன் பண்ணுற வேலையை பாருங்க. பாவலா சிரிக்க பல்லு கொட்டிடும். அம்மா நான் தூக்குறேன். அம்மா நான் தூக்குறேம்மா. அம்மா ஐ வில் ட்ரை மோர்.
நானே தூக்கிறேன் சரி. சாப்பிடலன்னா உடம்பு கரைய பரவாயில்ல. வீட்டுல இருந்தா எங்க பையன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பட்டே இருப்பான். எங்க பையனும் சரி எங்க பாப்பாவும் சரி ஆளுதான் வளர்ந்துங்கிற இடத்துல எங்க பாப்பா எல்லாம் இன்னும் ரொம்ப எங்க பையனோட ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பால் காய வச்சிருந்தால அது மேல் வந்து அந்த ஏடு கட்டுல அது வந்து நான் வெண்ணெய்க்கு எடுத்து வச்சிருவேன். அந்த மாதிரி பாக்ஸ் எட்டினாமா ஃப்ரிட்ஜ்ல இருந்தா அது எட்டு கழுத்து மேல வைக்கிறது சில்லுல இருந்து அதுக்கப்புறம் தலைமையில வைக்கிறது அந்த மாதிரி விளையாடி இருந்தா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பால் கலக்கலாம்னு சொல்லிட்டு பாதாம் பவுடர் எடுத்தேன். எப்பவுமே வந்து ஒரு 3 பேக்கெட் வாங்கினாந்தவே இந்த 10 ரூபா பேக்கெட் வந்து இந்த டப்பா ரப்போ வந்துடும். ஒரு 10 நாளைக்கு வரும் அவங்களுக்கு. இந்த டைம் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இந்த பவுடர் என்னன்னா கலரே வரல. அந்த இதுக்கு முன்ன வாங்கிட்டு வந்தது வந்து சும்மா லைட்டா போட்டாலையும் கலர் வந்துடும். எங்க பசங்க வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க சர்க்கரை எடுத்தாலே வந்து எனக்கு 1 ஸ்பூன் வேணும்னு வாங்க, இந்த மாதிரி எடுத்தாலே வேணும்னு வாங்க. நான் மோஸ்ட்லி வந்து சர்க்கரை ஒயிட் சுகர்லாம் உங்களுக்கு அதிகமா கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் சரி இந்த மாதிரி லீவ் நாள்ல வந்து மாட்டிக்குவேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சண்டையே நடக்காங்க. அப்புறம் பால் கலக்க ஆரம்பிச்சேன். எங்க பையன் போனாலே எங்க பையனை விட ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா எங்க பாப்பா பண்ணுவா. அப்புறம் அவளுக்கும் சரின்னு சொல்லிட்டு பால்லாம் கலக்கி 2 பேருக்கு இந்த வயிற்று போய் குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்து அமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நமக்கு டீ தான் வேணும். நமக்கு இந்த ஹார்லிக் பூஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகாது. எப்பயுமே வந்து அது பிடிக்காது எனக்கு. வீட்டுல இருந்தாலுமே சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் எது வேணாலும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பால் கலக்கி கொடுத்துட்டு நம்ம சுத்தமா கலர் தான் வரல. நானும் இதுக்கு முன்னே வாங்கிட்டு வந்தது வந்து 1/4 ஸ்பூன் போட்டாவே நல்ல திக் மஞ்சள் கலர் வந்துடும். ஆனா இது என்னன்னா 1 ஸ்பூன் போட்டுமே கலர் வரல. சரி போய் சாப்பிடுங்க பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்து ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு டீ வச்சேன். எனக்கு டீ வச்சு ஒரு டம்ளர் வந்து வடிகட்டிக்கிறேன். நான் வந்து ரெகுலரா டீ குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. பசங்க வீட்டுல இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் காலைல டைம்ல. ஏன்னா அவங்களுக்கு வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் குடிப்போம். இல்லைன்னா வச்சுக்கோ தனியே நமக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா டைம் எடுத்து அது நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால அந்த மாதிரி டீ அடிக்ட் இல்லை. ஆனா டீ குடிப்பேன். ஆனா பசங்க வீட்டுல இருந்தா பசங்களுக்கு வைக்கும்போது குடிப்பேன். அப்புறம் வந்து டீ எல்லாம் குடிச்சு போட்டு காலைல தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கே மணி 10 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி மாட்டுக்கு சரியான வெயில் ஒன்றும் தாங்க முடியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தட்டை எடுத்து போட்டுலாம் மாடெல்லாம் உள்ள பிடிச்சி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாடெல்லாம் உள்ள பிடிச்சி கட்டி தட்டை எடுத்து போட்டேன். இந்த பிள்ளைங்க என்னன்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்த வெயில நானும் திட்டினே வேணாடா வெயில்டா சரியான வெயில்டா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்கலே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுனாங்க. என்னால உள்ள ஃபேன் ஓடியுமே உள்ள உட்கார முடியல. எனக்கு வந்து கிளாஸ் போயிருக்குது. நான் வந்து இப்ப டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால சரி 11 மணிக்கு கிளாஸுக்கு 1.5 மணி நேரம். சரி நான் வந்து கொட்டாயில வந்து மாட்டு கொட்டாயில மாட்டு தட்டுல அறுத்து போட்டு புக்கு தூக்கிட்டு வந்து கொட்டாயில உக்காந்துட்டேன். இது கிரிக்கெட் விளையாடுச்சுங்க. சரியான கிரிக்கெட் பைத்தியங்க. லாஸ்டா முடிஞ்சது T20 இருந்து என்னை இப்போ ஒரு 6 மாசமா சரியான டார்ச்சர் பண்றோம். ஏன்னா எனக்கு கிரிக்கெட் கோச்சிங் சேர்த்து சொல்லிட்டு நம்ம இருக்கிறது வந்து டவுன் இல்ல வில்லேஜ். நம்ம வந்து அவனுக்குன்னு டைம் எடுத்து ஒரு ஆளு கூட்டு போயிட்டு கூட்டுன்னு வரணும். நாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாங்க. சேர்த்து வர்றது பிரச்சனை இல்லை. பின்னாடி வந்து ஒவ்வொன்றும் வந்து பின்னாடி நடக்கிறத பார்க்கணும்ல. அதனால யோசனை பண்ணின்னு இருக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை தான் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து கரெக்டான பிளேஸ் எங்க என்னன்றது எங்களுக்கு தெரியல. தருமபுரியில இருக்கிறவங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த தருமபுரியில எந்த இடத்துல நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி உட்காந்து எனக்கா தலைவலி. காத்து நல்லாதான் வருது இருந்தாலே சரியான தலைவலி இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வெயில்ல மாட்டுக்கு தட்டு எடுத்ததா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நானும் இருந்து அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டேன். பசங்களும் கூட்டினேன். ஏன்னா வெளியே பயங்கரமா வெளியே ஒரு 12:45 உள்ள வந்துட்டேன். வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா எனக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே நான் உள்ள வந்துட்டேன். 12 மணிக்கு தான் கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தோடனே சரி எங்க பாப்பா ரைஸ் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பாடு எனக்கு எக் ரைஸ் வேணும்னாங்க. இந்த லீவ் விட்டவே தாங்க பிரச்சனை. 3 நேரம் சமைக்கிற வேலையாக்குது. அது இப்ப இந்த கேஸ் இருக்கிற பிரச்சனை இல்லை. கேஸ் தட்டுப்பாடு நான் அப்பயும் நினைச்சேன் காலையிலே அடுப்புலயே சாப்பாடு செஞ்சு வச்சிடலாம் வெளியே வச்சுட்டா காலைல மதியத்துக்கு 2 நேரத்துக்கு அப்படின்னு. கொஞ்சம் ஏமாறமா வெயில் இருக்குன்னா வச்சுக்கோங்க நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் வந்துடுது. நம்ம மாட்டு வேலை செஞ்சுட்டு எல்லாத்துக்கு டயர்ட் ஆயிடுது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்குல்ல. அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் அந்த பசங்க எக் ரைஸ் வேணும்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றது போ அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னே தெரியும் எனக்கு பசங்க லீவ் வந்தா கப்பனுக்கு மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க பையன்லாம் வந்து தினமும் ஏதாவது ஒண்ணு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பான். நான் மோஸ்ட்லி வந்து கடையில அதிகமா வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா கடையில வந்து ஒரு ஆளுக்கு வாங்குற காசுல நம்ம வீட்டுல எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும் அப்படின்றதுனால வீட்டுலதான் செஞ்சிருவேன் கஷ்டம் பார்க்காம. இனிமே எனக்கு தெரியும் எப்படியுமே. ஏன்னா அவன் தினமும் வீட்டுல இருந்தானே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேப்சிகம் அதாவது குடம்புலகா இது எல்லாமே வாங்கிட்டு வச்சிருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு
செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும். இதுக்கு முன்னே வந்து வாரத்தில் 2 நாள்னா எக் ரைஸ் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போலாம் வந்து செய்ய டைம் இருக்குதுல்ல. ஏன்னா அதான் சொன்னல, காலையில் 1.5 மணி நேரம் கிளாஸுக்கு போயிடுது. நம்ம வேலையை முடிச்சுட்டு முடிக்கிறதுக்கே 10 மணிக்கு மேலே ஆயிடுது. 11 மணிக்கு கிளாஸு, 11 to 12:30 வந்து கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து திருப்ப நம்மளுக்கு கிளாஸ் முடிச்சோடனே கொஞ்சம் டயர்டாகிடுது, ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா திரும்ப மதியம் வந்து ஒரு 1:30க்கே சாப்பிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு நாளைக்கு தூக்கம் வந்து, இல்லைன்னா மற்ற வேலை எதனா இருந்தால் பார்க்கற சரியாக போயிடுது. இல்லைன்னா புக் எடுக்க சரியாக போயிடுது. கொஞ்சம் நம்ம எதனா பார்க்க செய்யறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சு டிஎன்பிசி படித்தோம். அதில் வந்து பக்கம் வந்து போனதுனால அதையும் கொஞ்சம் அப்படியே டச் விடாமல் பார்த்துக்குது. எதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் பார்த்துனுக்குது. அதனால நம்ம அந்த மாட்டு வேலையும் பார்த்துன்னு, வீட்டு வேலையும் பார்த்துன்னு, பிள்ளைங்களும் பார்த்துன்னு, நம்மளுடைய ஸ்டடீஸும் பார்க்கணும் அப்படின்றனால டைம் கொஞ்சம் செட் ஆகல. இன்னொன்று நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இல்லை நம்மளுக்கு வயசாக, அதாவது 30 வயசு தானா நம்மளுக்கு முக்கவாசி வியாதி வந்துடுது. இதுதான் வருது அதுதான் வருதுன்னே சொல்ல முடியல. என்னென்ன வருத அதாவது எவ்வளோதான் வரணுமோ அத்தனையும் சேர்ந்து வந்தது. எனக்குலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த் இஷ்யூ. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எக் ரைஸ் வேணும்னாங்க, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறது மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னுடைய வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் இருந்தாவே இந்த மாதிரி தான் போகும் ஒரு நாளுமே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.